ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினால परमेश्वर उद्धारकर्ता यीशु मसीह के बहुमूल्य नाम से எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम से अभिवादन करते हैं. நல்லா இருக்கிறீங்களா? आप सब खुश हैं क्या? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிறீங்களா? परमेश्वर के अंदर आनंदित हैं? வேதமளிச்ச தின தியானத்தின் மூலமாக वचन दीपक के रोज के ध्यान के अनुसार உங்களை சந்திப்பதில் आपसे मिलने में நாங்கள் மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். हमें बड़ी आनंदित होते हैं. இன்னைக்கு பெரிய வெள்ளி. आज एक गुड फ्राइडे है. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து यीशु मसीह சுமார் 2000 ஆண்டு முன்பதாக 2000 वर्ष के पहले மனுஷருடைய பாவங்களுக்காக, मनुष्य के पापों के लिए, உலகத்தின் பாவங்களுக்காக, संसार के पापों के लिए, அக்கிரமங்களுக்காக, अधर्म के लिए, சாபத்துக்காக श्राप के लिए சிலுவையில் மரித்த நாள். वो क्रूस पर मरे हुए दिन है. இப்போ அல்ல, अभी नहीं, பல ஆண்டு முன்பதாக कई वर्ष पहले. அதை உலகம் அனுசரிக்கிறார்கள். इसे संसार भर मनाते हैं. வேதமளிச்ச தின தியானத்தின் மூலமாக वचन दीपक के रोज के ध्यान के உங்களை अनुसार சந்திப்பதில் आपसे मिलने நாங்கள் में சந்தோஷம் அடைகிறோம். हमें आनंदित होते நாம் हैं. இந்த வார்த்தையில கடந்து செல்லலாமா? हम आज के वचन की ओर जाएंगे. கலாத்தியர் गलातियों 3 அதிகாரம் 3 अध्याय 13வது வசனம். 13वां वचन. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் जो कोई काट पर लटकाया गया जाता है, சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி वो शापित है जैसे लिखा है. கிறிஸ்து நமக்காக சாபமாகி मसीह जो हमारे लिए शापित बना, நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். व्यवस्था के शाप से हमें मोल लेकर छुड़ाया है. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து यीशु मसीह जो है சிலுவையிலே ஏன் அவர் மாட்டப்பட்டார் என்று சொன்னால், क्रूस पर क्यों लटकाए गए, ஏன் சிலுவையிலே அடிக்கப்பட்டார் என்று சொன்னால், क्यों क्रूस पर मारे गए, மனுஷனுடைய சாபத்தை மாற்றுவதற்காக, मनुष्य के श्राप को बदलने के लिए, மனுஷனுடைய சாபத்தை மாற்றுவதற்காக, मनुष्य के श्राप को बदलने அந்த के लिए, சாபத்திலிருந்து மனிதர்களை விடுவிப்பதற்காக और श्राप से मनुष्य को छुटकारा ஆண்டவராகிய देने இயேசு கிறிஸ்து यीशु मसीह அவர் சிலுவையில் அவர் மரித்தார். वो क्रूस पर मारे गए. ஒருவேளை நீங்க நினைக்கிற சாபம் இருக்கிறது, आप सोच सकते हैं हमें श्राप है எனக்கு करके, நல்ல வேலை இல்ல, मुझे अच्छा काम नहीं, எனக்கு எதிர்காலம் இல்ல, मुझे भविष्य नहीं, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்ல, मुझे बच्चे के भाग्य எனக்கு नहीं, எந்த ஆசீர்வாதம் இல்ல, मुझे कोई भी आशीष नहीं, எல்லாம் சபிக்கப்பட்டன்னு சொல்லிட்டாங்க. मुझे सब श्रापित कहते हैं. கலங்காதங்க. व्याकुल मत ஆண்டவராகிய होइए. இயேசு கிறிஸ்து यीशु मसीह அந்த சாபத்தை ஆசீர்வாதமா மாற பண்ணும்படியாக उस श्राप को आशीष में बदलने के அவர் लिए சிலுவையில் அவர் தொங்கினார். वो क्रूस पर लटकाया गया, தொங்கி ரத்தம் சிந்தினார். वो अपने लहू को बहाया, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு वो जो मरकर दफनाए जाकर மூன்றாம் நாளிலே तीसरे दिन அவர் में உயிரோடு எழுந்தார். वो जी उठा அவர் है, இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். वो आज भी जीवित है. ஆனா கலங்காதிருங்கள். व्याकुल मत ஆண்டவர் होइए. இயேசு கிறிஸ்து यीशु உங்க मसीह சாபத்தை उस श्राप को ஏற்கனவே पहले ही சிலுவையில क्रूस पर மாற்றி போட்டு விட்டார். उसे बदल दिया है, சிலுவையில ஜெயித்து விட்டார். क्रूस पर जीत लिया இனி है. சாபம் இல்ல, ये श्राप नहीं, இனி ஆசீர்வாதம், अभी आशीष இனி है, நன்மை, अभी भलाइयां है, குடும்பத்துல சமாதானம், परिवार में शांति है, குடும்பத்துல சந்தோஷத்தை परिवार में शांति को கர்த்தர் கொடுப்பாராக. परमेश्वर आपको दे. ஆமென். आमेन. இதை அனுசரிங்க. उसे कीजिए. இயேசு மரித்ததான நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்க. यीशु क्यों मरे उसे जान लीजिए, அவரை விசுவாசிங்க, उस पर विश्वास அவர் कीजिए, நம்புங்க. उसे भरोसा உங்களை கர்த்தர் कीजिए. ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष நாம் करे. ஜெபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे. நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता आपको धन्यवाद உடைய करते हैं, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். आपके बच्चों के लिए प्रार्थना करते हैं, விசேஷமாக இந்த பெரிய வெள்ளிக்காக ஜெபிக்கிறோம். विशेष तौर से इस गुड फ्राइडे के लिए प्रार्थना करते हैं. ஆண்டவரே, நீங்க சிலுவையில் எங்களுக்காக மரித்தீர். आप क्रूस पर हमारे लिए मारे गए, உலகத்தின் பாவத்தை தீர்த்தீரப்பா. संसार के पापों को आपने ही किया அதற்கு है, நன்றி செலுத்துகிறோம். इसलिए आपको धन्यवाद करते யார் हैं. யார் குடும்பத்துல சாபம் இருக்கிறதோ जिसके परिवार में भी श्राप है, எல்லாவற்றையும் மாற்றும்படியாக நாங்கள் सब ஜெபிக்கிறோம். कुछ बदल दीजिए, ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும், एक आशीष को दीजिए, சமாதானத்தை கட்டளையிடும், एक शांति को நன்மை दीजिए, கட்டளையிடும், भलाई को दीजिए, எல்லா தடைகளையும் மாற்றும். सभी रिकॉर्ड को बदल ஜெபத்தை दीजिए. எடுத்ததுக்காக நன்றி. प्रार्थना सुने धन्यवाद. இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல यीशु பிதாவே. के नाम से मांगते हैं अच्छे पिता. ஆமென். आमेन.